அணில் கொழுக்கட்டை மாவில் சாஃப்டான கொழுக்கட்டை மேல் மாவு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடி கனமான கடாய் எடுத்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 பிஞ்சு சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கப் அளந்து வச்சுருக்கிற அணில் கொழுக்கட்டை மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல். இப்போ தான் நம்ம கேஸை ஆன் பண்ணிவிட்டு அதை குக் பண்ண போகிறோம். மாவை ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டு இருந்தால் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி கட்டியாகி மாவு நல்லா கரண்டியோட உருட்டி பந்து மாதிரி வரும். இந்த பதத்துக்கு வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு. இப்போ கையால் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது கையில், அதான் சரியான பதம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பிசைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா உருட்டி நம்ம இன்றைக்கி எந்த கொழுக்கட்டை பண்ண போகிறோமோ எந்த சைஸ் வேணுமோ உருட்டி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் இலை கொழுக்கட்டை பண்ணி காமிக்கிறேன். அதில் ஒரு உருண்டை எடுத்து நான் கையாலேயே தட்டி காமிக்கிறேன். விரிசல் எதுவுமே வரல, மாவு பார்க்குறதுக்கே செம்ம சாஃப்டாக இருக்குது. தட்டினதில் பூரணம் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு மோல்டில் வச்சா மாதிரி ஷேப்பில் கொழுக்கட்டை கிடச்சிடுச்சு. இப்போ இதை வேக வச்சுட்டேன். இப்போ இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.